இன்னைக்கு விஜயும் வந்து அதான் சொல்றாரு, திமுகவை ஒழிச்சு கட்டுறோம். அது கிட்டத்தட்ட கருணாநிதி எதிர்ப்பு தான். ஆனா இது இந்த 50 ஆண்டு கால அரசியலில் அந்த திமுகவை உருவாக்கிய அண்ணாவை பற்றியோ அதிலிருந்து உருவான எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை பற்றியோ பெரிதாக யாரும் விமர்சிப்பதில்லை, கடுமையாக யாரும் விமர்சிப்பதில்லை. அவர் மீது என்னென்ன குற்றச்சாட்டு சொல்ல முடியுமோ அத்தனை குற்றச்சாட்டுகளையும் இங்கே சொல்ல முடியும். கலைஞர் மீது என்னென்ன விமர்சனங்களை சொல்ல முடியுமோ அத்தனை விமர்சனங்களையும் இங்கே சொல்ல முடியும். ஆனால் யாரும் எதிர்ப்பதில்லை. பெரியாருக்கு அடுத்து கடுமையாக மூர்க்கமாக ஒருவர் எதிர்க்கப்பட்டார் என்று சொன்னால் அது கருணாநிதி என்பதுதான், கலைஞர் என்பதுதான் என்று அந்த கூட்டத்திலே பேசினேன். அப்ப சொல்லும் போது எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையாரை கொண்டு வந்தார். அதனால் ஜெயலலிதா அம்மையார் சட்டமன்றத்திலே நான் ஒரு பாப்பாத்தி தான் என்று கிளைம் செய்து கொண்டார். ஒரு திராவிட இயக்கத்திலே பார்ப்பன சமூகத்தை சார்ந்த ஒரு தலைமை உருவாவதற்கு அவர் இடம் கொடுத்து விட்டார் என்று சொன்னேன். இதுல என்ன தவறு இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. மற்றபடி அவர்களை குறைத்து மதிப்பிட்டோ அவமதித்தோ பேசும் நோக்கம் நமக்கு கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.